மாதவி, அங்க ஒரு இடத்துல நாட்டுக்கோழி முட்டை வித்துட்டு இருந்தாங்கம்மா, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இதுல ஒரு பிக் டவுட்மா. என்ன டவுட்? ஷார்ப்பா திறந்துட்ட பாத்தியா? இதுல நல்ல முட்டை எது, கூமுட்டை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்குதுமா? நீங்க வாங்கிட்டு வந்தாலே எல்லாமே கூமுட்டை தான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் கலாச்சா ஒரு மனுஷன் எப்படித்தாமா பேசுறது? மாமா, இங்க வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. அம்மா கூப்பிட்டு அந்த நந்தினிய வெளிய அனுப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் இப்பவே என் கண்ணு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணுங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? அதான் மாமா தெரியல. ஆனா நம்ம மேலயும் ஒரு டவுட் வந்த மாதிரி பேசுறாங்க. நாம மட்டும் நந்தினிய இப்ப ஏதாச்சும் செய்யலனா அம்மா கிட்ட சிக்கிக்குவோம். ஆனா நம்ம அவளை டார்ச்சர் பண்ண போய் அவ பாடு கிளம்பி ஊருக்கு போயிட்டானா நம்ம என்ன பண்றது? நமக்கு அவ எங்கேயே இருக்கணும், அதான் நமக்கு வசதி. ஐயோ, இப்ப பிரச்சனையே அதுதாங்க. ஒரு பக்கம் அவளை டார்ச்சர் பண்ணா அவ போயிடுவா, இன்னொரு பக்கம் அவளை ஏதாவது செய்யலனா அம்மாக்கு நம்ம மேல இருக்கிற டவுட் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ஐயோ அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? அதுவும் உடனே ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்களே. அதேதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சுரேகா. நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் அத்தை கிட்ட பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வெளியில கூட்டு போய் விட்டு வந்துட்டுமா? ஐடியா எங்க அம்மா இப்ப இருக்கிற கடுப்புக்கு எங்கேயுமே நகர மாட்டாங்க. அப்ப என்னமா பண்ணலாம்? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவளை என்ன வேணாலும் செய்யலாம். ஒருவேளை அவ விட்டு கிளம்பி போனானா அப்போ சூர்யா கிட்ட சொல்லி அவளை லைட்டா ட்ரிகர் பண்ணா போதும், அவன் போய் கூட்டிட்டு வந்துருவான். சூப்பர்க்கா. அவனுக்கு அம்மாவை வெறுப்பேத்த நந்தினி இந்த வீட்டுக்குள்ள இருந்தாகணும். சோ ஒருவேளை அவ வெளியில போனாலும் இவன் போய் கூட்டிட்டு வந்துருவான். அப்புறம் என்ன பிரச்சனை சால்வ்? அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நமக்கு எந்த தயக்கமும் இல்லாம அவளை வச்சு வாங்கலாம். மேடம், இத அப்புறம் பண்றதெல்லாம் விடு. இப்ப அம்மா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. ஆமால, இது வேற இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? அக்கா, ஒரு ஐடியா. சொல்லு சொல்லு. சூப்பர் ஐடியா சுரேகா, வெரி குட். சூப்பர்மா. அக்கா, அந்த கொத்தமல்லி தக்காளி எல்லாம் எடுத்து கழுவிடுங்க, இட்லிக்கு சட்னி வச்சிடலாம். நம்மள மாதிரி வேலைக்காரிய வீட்டுக்கு வந்தவ இன்னைக்கு நாம இவளுக்கு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை விதி. கொத்தமல்லியை கழுவிட்டீங்களா? ஏய் நந்தினி, ரூம்ல இருந்த என்னோட பாட்டில்ஸ் எல்லாம் எங்க? எனக்கு தெரியும் நீ தான் வச்சிருக்கேன்னு. கமான் கமான் எடு சீக்கிரம். இங்க பாரு, என்னால முடியல, சீக்கிரம் குடு. சார், நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல எனக்கு தெரியாதுன்னு. தெரியாதா? அது எப்படி தெரியாம இருக்கும்? அக்கா, கொத்தமல்லியை உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? இத பாரு, அந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம் இல்லையா? கரெக்ட்டா? அப்ப நீ தானே எடுத்து வச்சிருக்கணும். ஏய் நந்தினி, ஐ நோ யூ. ப்ளீஸ் கிவ் மீ. அக்கா, அந்த தக்காளியை கழுவிட்டீங்களா? கொடுங்க, நான் கட் பண்றேன். ஏய் என்ன? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன? உனக்கு இப்ப இந்த சாம்பார் முக்கியமா? சார் ப்ளீஸ் சார், எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? இங்க பாரு, உனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லிடு. எங்க வச்சிருக்க? சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? எனக்கு தெரியாது. ஏன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அப்ப நீ எடுக்கல, அப்ப உனக்கு தெரியாது. அங்க மேல ரூம்ல இருந்த நம்ம ரூம்ல இருந்த சரக்கு உனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. நிச்சயமா தெரியாதுல? கன்ஃபார்மா இல்ல? கரெக்ட்? தெரியாதுல? தெரியாதா? ஏய், தெரிஞ்சா குடுத்துரு. தெரியாது சார். இத பாரு, நான் நினைச்சேனா இன்னொரு half an hourல எனக்கு தேவையான, எனக்கு வேண்டிய எல்லா சரக்கும் வாங்கி கொடுக்க எனக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு தோணும் போது நான் சரக்கு அடிக்கணும். அதுக்கு தான் என்னோட பெட்ரூம்ல, பாத்ரூம்ல, லிவிங் ரூம்ல எல்லா இடத்துலயும் சரக்கு வச்சிருக்கேன். இதோ பாரு, எனக்கு இந்த செகண்டே குடிச்சாகணும். Give me that. I know you. This is you. தெரியாது. யோ மாமா, என்ன போதையில் இல்லாம நார்மலா வர? மாப்பிள, என் ரூம்ல வச்சிருந்த சரக்கு பாட்டில் எங்க போச்சு? மாப்பிள, நான் ஏன் எடுக்க போறேன்? யோ
இந்த வீட்ல என்ன தவிர குடிக்கிற ஒரே ஆள் நீதான். ஆமா. எனக்கு அதை கொடு. I don't have any tolerance. ஐயோ. Give me that. ஐயோ மாதவி, உன் தம்பி எனக்கு கோர்த்து விடுறாமா? நான் குடிக்கிறதே இல்லம்மா, உன் மேல சத்தியம். ஏன் டவுட்டா பாக்குற? அதெல்லாம் விடியா. நீ எனக்கு இப்ப கொடுத்தனா உனக்கு ஒரு ஃபாரின் ஃபுல்லு கொடுத்துருவேன் இப்ப நான். சூப்பர்ப்பா. Give me that. உன் டீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் எடுக்கலையே மாப்ள. இத பாரு, இனிமே உனக்கு ஒரு கட்டிங் கூட தர மாட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத மாப்ள. கட்டிங் கூட இல்லைன்னா எப்படி? ஜஸ்ட் செகண்ட். ஐயோ, ஹலோ. பாட்டில் எங்க இருக்குன்னு நம்ம ஆட்டை போட்டலாமே. என்ன இவ? ஐயோ, எங்க மாப்பிள்ளை தொலைச்சி அத்தனையும் ஃபாரின் சரக்காச்சே. ஏமா, நீ எங்கது பாத்தியா? மாமா. நீ பார்த்தாலும் சொல்ல மாட்டேன். வா போலாம். என்ன நடக்குதுங்க? இப்போ இதை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? நந்தினி பக்கத்துல புஷ்பா. இதுக்குள்ள ஏதோ ஒரு கேம் இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? ஏய், வெளியில வா. வா. வந்துடுறேம்மா. ஒரு நிமிஷம். சரி, நீ போ 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 போ. Come on, pick up. ச்சே. ச்சே. ஒருத்தனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். பிக்கப். சீ. எல்லாத்தையும் எங்க வச்சிருப்பா? நைட்டு சரக்குல நான் தான் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பேனோ? அம்மா, என்னாச்சுமா? ஏய், நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க இதுவும் செய்யற மாதிரி இல்ல.